ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சரோ ஆரி டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம ஆரி டியூட்டோரியல் கிளாஸ்ல நம்ம செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்ல வந்து போட போறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து செயின் ஸ்டிச் வந்து எப்படி ஸ்விங் த்ரெட்லயோ ஜரி த்ரெட்லயோ எப்படி போடணும் அப்படிங்கிறத சூப்பரா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட்ல வந்து செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் வந்து பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லரிங் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணா போதும். நீங்க 3 months ஃப்ரீயாவே டெய்லரிங் கிளாஸ் கத்துக்கலாம். ஸோ டெய்லரிங் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் தான் பண்ண போறோம். ஸோ செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்ல எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டபுள் பெல் பிராண்ட் சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் வந்து எனி கலர் 2 கலர் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் கலர் கூட நீங்க 2 கலர் யூஸ் பண்ணி கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஷேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை பத்திரமா எடுத்து வச்சு உள்ள வந்து அதோட ஹோல்குள்ள வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த கரெக்டான கலர் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ப்ளவுஸ்ல எல்லாம் ஆரி வந்து நீங்கள் போடுறீங்க, எம்ப்ராய்டரி போடுறீங்க, அப்போ உங்கள்கிட்ட த்ரெட் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா அதே ஷேடில் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஷேட் நம்பர் வந்து மறக்காமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எப்பவும் போல் நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு சில்க் த்ரெட்டில் வந்து 2 த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரே த்ரெட்டை வந்து இந்த மாதிரி 2 கலர், அதாவது உங்கள்கிட்ட ஒரு சில்க் த்ரெட்டு இருக்குது அப்படின்னா இன்னொரு நம்ம ஸ்விங் த்ரெட்டை வந்து தீர்ந்து போன அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த அந்த அட்டை இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் சுற்றிக்கலாம். இல்லைனா பாபினில் வந்து சுற்றி வச்சுக்கோங்க. இதே கலர் வந்து இப்போ பிங்க் கலர் எடுக்கிறீங்க அப்படின்னா இதே கலரில் வந்து நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி 2 கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்துகிட்டு 2 ரெட்டையாக போடணும். அதாவது நம்மளுக்கு டபுள் ஸ்டாண்ட் இருக்கணும். ஸோ டபுள் ஸ்டாண்டில் நாட் போட்டுக்கோங்க, என் நாட் வந்து போட்டுக்கோங்க. எப்பவும் போல் நம்ம பூ கட்டுறதுக்கு எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி முடிச்சு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஜரி த்ரெட்ல எல்லாம் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்லேயே நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸ்விங் த்ரெட்லேயும் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ்லேயே போட்டுக்கலாம். ஆனால் நம்ம சில்க் த்ரெட் மட்டும் ரெட்டையாக எடுக்கணும். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும், சீக்கிரமாக நம்மளுக்கு கட் ஆயிரும். அதாவது நம்மளுக்கு ஜரி த்ரெட் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. ஸ்விங் த்ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து அவ்வளோவா இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ ஈஸியாக கட் ஆயிரும். அதனால் 2 ரெட்டையாக போட்டுட்டு எப்பவும் போல் நாட் வந்து போட்டுக்கோங்க, என் நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து த்ரெட்டை வந்து நம்ம எப்படி நம்ம ஜல் த்ரெட்டில் வந்து ஹோல்டு பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம விரலில் வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். அதாவது நம்மளுடைய ஆள்காட்டி விரலில் வந்து த்ரெட் அந்த முடிச்சு தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மிட் ஆஃப் த ஃபிங்கரில் வந்து அந்த த்ரெட்டை ஹோல்டு பண்ணி கீழே கொண்டு போய்க்கோங்க, பூ கட்டுறதுக்கு மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம நீடில் வந்து கொக்கி சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கணும், நம்ம பக்கம் வந்து அந்த நம்பர் இருக்கணும். துலிப் நம்பர், பிராண்ட் நம்பர் 14 நீடில் இருக்கணும். சில்க் த்ரெட்டுக்கு வந்து இன்னொரு நம்பர் சொல்லியிருப்போம் இல்லையா, 23 நம்பர், அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எப்பவும் போல் நம்ம நாட் போட்டுட்டு கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்து ஹோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 நூலையும் ஒன்று சேர்ந்தா அப்படி தான் நம்ம வந்து கொக்கியில் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ ஒரு லூப்புமே வந்து பார்த்திங்கன்னா 2 நூலையுமே நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டுட்டு வரணும். ஓகே, இப்போ நான் மேலே எப்படி பண்ணி காமிச்சோமோ அதே மாதிரி தான் கீழே கொண்டு போயிட்டு த்ரெட்டை மேலே கொண்டு வந்துக்கோங்க. கிளாத்தில் குத்தி கொக்கி சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கணும். அந்த மாதிரி லூப்பை வெளியில் கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு வந்து மேலே கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், செயின் ஸ்டிச் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து நம்ம லாக் ஸ்டிச் வந்து போட்டு தான் நம்ம அடுத்த லூப்பு செயின் ஸ்டிச் போடணும். அது எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தது சில்க் த்ரெட்டில் வந்து அடுத்த லூப்புக்கு வந்து செயின் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு நீடில் வந்து குத்திக்கோங்க. குத்திட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து ரைட் சைடில் சுற்றிட்டு மேலே வந்து ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணுங்கள். நீடில் வந்து லெஃப்ட் சைடு இது பண்ணி ரைட் சைடில் ட்விஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் பாருங்கள், இப்போ கீழே குத்துறேன், நீடில் குத்திட்டு கீழே ரைட் சைடில் சுற்றிட்டு ஜஸ்ட் நீடில் வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட் அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து குத்துங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து ரைட் சைடில் சுற்றிட்டு மேலே எடுத்து ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள். குத்தி சுற்றி லெஃப்ட் ரைட், குத்தி சுற்றி லெஃப்ட் ரைட், இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொக்கி சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் தான் மூவ் பண்ணணும். எப்போவுமே ஆப்போசிட்டில் குத்திட்டு கீழே த்ரெட்டை ரைட் சைடில் சுற்றிட்டு மேலே இழுத்துட்டு த்ரெட்டை 2 த்ரெட்டையும் இந்த ஒன்று சேர்ந்த அப்படி இழுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு த்ரெட்டு வெளியில் கலந்து வந்துருச்சு கொக்கியிலேருந்து, மறுபடியும் பரவாயில்ல, நம்ம உள்ளே கோத்துக்கலாம். உள்ளே கோத்துட்டு 2 நூலையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த இதில் மூவ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே அந்த த்ரெட்டை அடுத்த சைடு வந்து கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு குத்திட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை ரைட் சைடில் சுற்றிட்டு ஜஸ்ட் நீடில் மேலே எடுத்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணணும். குத்தி சுற்றி லெஃப்ட் ரைட்,
ஓகே. இதே மாதிரி கன்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இடையில வந்து சில்க் த்ரெட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா 2 த்ரெட்டையுமே சேர்ந்தாப்படி தான் நீங்கள் மேலே இழுக்கணும். சில்க் த்ரெட் மட்டும் உங்களுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதாவது இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே நாள் டைம் வந்து எடுக்கும். ஸோ உடனே வந்து நீங்கள் வரமாட்டேது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இடையில உங்களுக்கு முதுகெல்லாம் வலிக்கும். கொஞ்சம் நேரம் டைம் வந்து வேறு ஏதாவதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் டிவி பாருங்கள், பாட்டு கேளுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தால் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஆரி ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். சில்க் த்ரெட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு 2 வீக்ஸ் வந்து சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் பழகணும். பழக தான் வந்து உங்களுக்கு அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே. இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி செஞ்சிச்சு வந்து போடணும். ஸோ கட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கம் வச்சு ஃபெவிகால் வச்சு ரெண்டு த்ரெட்டையுமே வந்து கொஞ்சம் தூரம் இது பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாமே என்ன வந்தது, உங்களுக்கு எது புரியல அப்படின்னு எனக்கு வந்து டவுட்ஸ் கேளுங்க. ஸோ அடுத்ததில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகே. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த வியூவில் காமிக்கிறேன். இப்போ நமக்கு ஆப்போசிட் சைடு கொக்கி இருக்குது எனக்கு ஆப்போசிட்டில். ஸோ இப்போ என்னோடய சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் இருக்குது. நான் வந்து இப்போ அயன் நீடிலில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அயன் நீடில் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ எண்டிங் வரைக்கும் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. மேலே இருக்கிற த்ரெட்டையும் கீழே இருக்கிற த்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு முடிச்சு போட்டுட்டு அடுத்தது இதே மாதிரி டபுள் ஸ்டாண்டில் முடிச்சு போட்டுட்டு இன்னொரு லைனில் வந்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி 2-3 லைனில் ப்ராக்டிஸ் எடுங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீடிலில் வந்து குத்திட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை ரைட் சைடில் சுற்றிட்டு மேலே இழுத்து லெஃப்ட் ரைட் ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணணும். நீடில் கொக்கியை வந்து ஜஸ்ட் ட்விஸ்ட் மட்டும் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட் அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணுறோம். மேலே இழுத்து லெஃப்ட் ரைட் குத்தி சுற்றி மேலே இழுத்து லெஃப்ட் ரைட் குத்தி சுற்றி மேலே இழுத்து லெஃப்ட் ரைட். ஓகே. இதில் டேரெக்ஷன் எல்லாமே நம்ம வந்து பழகணும். அது வந்து ஜரி த்ரெட்டில் டேரெக்ஷன், அதாவது நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி எப்படி அப் அண்ட் டவுன் இதில் எல்லாம் டேரெக்ஷன் வந்து எப்படி போடணுங்கிறத அடுத்த கிளாஸில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி எண்ணாட் வந்து நம்ம இன்னும் போடலை. எண்ணாட் ப்ராக்டிஸும் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. இதே மாதிரி அடுத்த லைன்லேயும் இதே மாதிரி ஜஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி குத்தி சுற்றி லெஃப்ட் ரைட்டு. இப்போ பாருங்கள், நான் எண்ணாட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் போட்டுட்டு ஒரு லூப் கொண்டு வந்துக்கோங்க. ரெட்டையாக தான் எடுக்கணும். அதே மாதிரி பக்கத்துலேருந்து இன்னொரு லூப் கொண்டு வந்துக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு லூப் வழியாக மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த ரெண்டாவது எடுத்த லூப் வழியாக ஃபஸ்ட்டு லூப்பை இழுத்து ஜஸ்ட்டு கீழே ரெட்டை இழுத்திங்கன்னா எண்ணாட் வந்து போட்டாச்சு. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து எண்ணாட் மட்டும் கிளியராக வந்து போடுறேன். ஓகே. இது மாதிரி 2 லைன் போட்டாச்சு. இதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில், அதாவது கோல்டன் கலர் அண்டு ரோஸ் கலர் 2 கலரும் வந்து வச்சு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ ரெட்டையாக நூல் எப்பவும் போல் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் மட்டும் 2 நூல் எடுக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, கட் ஆயிரும், ஈஸியாக கட் ஆயிரும். அதனால் கொக்கி பட்டுச்சுனாலே கட் ஆயிரும். ஸோ கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிரிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். கட் ஆயிடுச்சுன்னு வந்து ஃபீல் பண்ணாமல் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி முடிச்சு போட்டாச்சு. 2-3 லூப் கொண்டு வந்து முடிச்சு போட்டுட்டு இப்போ கொக்கி சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகே. இப்போ வந்து இந்த டிஃப்ரெண்ட் கலரில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எப்பவும் போல் வந்து த்ரெட்டை வந்து மேலே கொண்டு வந்துக்கோங்க. 2 நூலையும் சேர்ந்தாப்படி மேலே கொண்டு வந்துட்டு அடுத்த லூப்புக்களை கீழே குத்தி ரைட் சைடில் மறுபடியும் சுற்றிட்டு லெஃப்ட் ரைட் அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அடுத்த இது செஞ்சிச்சு வந்து போடுறேன். நம்ம முத்தாக இருக்கணும். ஒவ்வொரு செஞ்சிச்சும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கணும். ரொம்ப பெரிய இதில் போடாதீங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸில் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சின்ன சைஸில் வந்து போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்த்தா உங்களுக்கு அப்படியே நல்லா நீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாகவே போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளாத் மேலே கைப்படாத மாதிரி வந்து ஸ்டிச்சு போடுங்க. ஏன்னா செஞ்சிச்சு வந்து கிளாத்தில் வந்து கைப்பட்டுச்சுன்னா கிளாத் வந்து லூஸ் ஆயிரும். ஸோ லூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கை வந்து கீழே வந்து கிளாத்தில் படவே கூடாது. ஸ்டாண்டில் வந்தால் நீங்கள் ஓரத்தில் வந்து வச்சுக்கலாம், உங்களுக்கு கை வலிக்குது அப்படின்னா. இப்போ பாருங்கள், மெதுவாக போட்டு காட்டுறேன். குத்துறோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற த்ரெட்டை ரைட் சைடில் சுற்றிட்டு மேலே இழுத்து ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் குத்தி க்ளோஸ்அப்பில் காட்டுறோம் பாருங்கள். குத்தியாச்சு கீழே நீடியில். அதே மாதிரி இப்போ பாருங்கள், குத்தி சுற்றி லெஃப்ட் ரைட். ஓகே. குத்தி சுற்றி லெஃப்ட் ரைட்
குத்துறோம், சுற்றுறோம். லெஃப்ட் சைடில் வந்து மேலே இழுத்துட்டு லெஃப்ட் சைடில் ட்விஸ்ட் பண்ணி ரைட் சைடில் மறுபடியும் டேர்ன் பண்ணுறோம். ஜஸ்ட்டு கொக்கியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இதே மாதிரி எண்டு வரைக்கும் போட்டுட்டு இந்த மாதிரி லூப் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு லூப் கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த ஒரு லூப்பு வந்து கொண்டு வந்த லூப்புக்குள்ளேயே இன்னொரு லூப் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது ஒரு லூப் வந்து ரெட்டையாக இருக்கிற நூல் சேர்த்து அப்படி எடுத்துட்டு ரெண்டாவது எடுத்த லூப் வழியாக அடிப்பக்கமாக இருந்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே வந்து விடணும். அடியில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு லூப்பு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் இழுத்துட்டு கீழே இருக்கிற ரெட்டை இழுத்திங்கன்னா நாட் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த எண்ணாட் போடுறது வந்து இன்னும் கிளியராக வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி தனியாக போடணும், எண்ணாட் போடணும், சில்க் த்ரெட்டில் எப்படி எண்ணாட் போடணுங்கிறது தனித்தனி கிளாஸாக கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி சில்க் த்ரெட்டில் வந்து செஞ்சு போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லா பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி.